என்ன நிலைமைக்கு ஆளாவார் வட தமிழகத்தில்? விஜய் ப்ரோ, உங்ககிட்ட உங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட ஜால்ரா அடிக்கவனை நம்பாதீங்க ப்ரோ. சகாதேவ மாதிரி எந்த இடத்திலையும் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய, உண்மையை நேர்மையாக பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமியை நம்புங்க ப்ரோ. ஆர்டி கருத்தை நம்புங்க ப்ரோ. கமலஹாசன் கம்பாரிசன் சீமானுக்கு ப்ளஸ் ஆன மாதிரி விஜய் கம்பாரிசனும் சீமானுக்கு ப்ளஸ். மிக சிறப்பாக எல்லாருக்கும் பிரபலமான ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப நியாயமான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருந்த ஒருத்தங்க வந்து இன்றைக்கி விஜய்க்கு சாதகமாக பேசுறது ரொம்ப அதாவது லிட்ரலாக ஸ்லோ மைக்ரேஷன் ஆகுது சார். கண் கூட பார்க்க முடியுது அந்த வீடியோவை. This video is sponsored by Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. PSM Hyundai, Mylapore, Chennai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Blackmagic cameras. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor and publisher Times of Republic. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவிந்திரன் சாமி அவர்களை டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் குழுமத்தின் சார்பாக வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் நவீன். சார் ஹவ் யூ சார்? ஃபைன் நவீன். சார் ஒரு முக்கியமான கேள்வியை உங்கள்கிட்ட வைக்கணும் சார். அதாவது ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்முனை போட்டி மூன்றாவது கட்சியாக விஜய் வந்துட்டார் இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு தெரியல சார் இது எந்தளவுக்கு லாஜிக்கலாக இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ப்ரூவன் திரு சீமான் அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்களை வந்து உடைத்தெறிந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து சின்னத்தை மாற்றியும் கூட அந்த ஓட்டு பர்சன்டேஜ் குறையாமல் நிரூபித்த ஒரு கட்சி இங்கே இருக்கும் போது எப்படி இப்போல்லாம் ஒரு கருத்தை வைக்கிறாங்க? தி ஆர் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட்டு. இதை பற்றி தங்களோட கருத்து என்ன? 2026 எப்படி இருக்க போது? மும்முனை போட்டி உண்மையாக யாருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சீமான் அவர்கள் கட்சியை பற்றி ரவீந்திர சாமியிடம் கேட்க வேண்டும் என்று பல பேர் காத்துட்டு இருக்காங்க சார். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். கமலஹாசன் கம்பாரிசன் சீமானுக்கு ப்ளஸ் ஆன மாதிரி விஜய் கம்பாரிசனும் சீமானுக்கு ப்ளஸ். விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு 2026? 230 தனிச்சு நிற்க போகிறாரா? கூட்டணி அமைக்க போகிறாரா? இல்லை எடப்பாடி கூட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆன பிறகு காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாரா? யாருக்காக தெரியுமா? விஜய்க்காக தெரியுமா? அவருக்கே தெரியாது. ஸோ அப்போ கமலஹாசனும் ஒரு கிளாரிட்டி ஆங்கிளில் சீமான் அளவு இல்லாதது தான் கமலஹாசனுக்கு மைனஸ். அதே கிளாரிட்டி இல்லாத ஒரு தன்மை டிடிவி தினகரன்ட்டு அந்த கிளாரிட்டி இல்லாத தன்மை இருந்தது. அதே விஷயத்துலாம் விஜய் இருக்கிறார். விஜய் முதலமைச்சராகும் கூட்டணி. அப்போ சீமானுக்கு நிலைப்பாடு 234 தனித்து போட்டி, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நார் நாராக உரிப்பேன். அப்போ இவரும் அந்த குட்டைக்குள்ளே இன்னொரு மட்டையாக போய் சேர போகிறாரா? அப்போ 3 மட்டைகளையும் நார் நாராக உரிப்பேன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். இவங்க 3 பேர் வெர்சஸ் சீமான்னு அது போகும். அப்போ விஜய் வந்து கூட்டணி அரசியலில் ஒரு அங்கம். ஸ்டாலின் ஒரு வெற்றி கூட்டணியை 45% 3 முறை தாண்டின ஒரு கூட்டணியை பிரமாதமாக வெற்றிகரமாக நடத்திட்டு போகிறாரு. ஏன்னா எம்ஜிஆர் தப்பு பண்ணார், ஜெயலலிதாமையார் தப்பு பண்ணாங்க, இவரோட தந்தை கலைஞர் கருணாநிதி தப்பு பண்ணார். ஸ்டாலின் கூட்டணி வெற்றிக்கு பலம்னு சூப்பராக ஒரு கூட்டணியை கொண்டு போகிறாரு. தேமுதிக அதில் அதிமுக ஆப்ஷனாக காட்டி திமுக கூட கூட்டணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. காரணம் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு தேமுதிகவும் நினைக்கிறாங்க. ஆப்ஷன் ஏடிஎம்கே ப்ரியாரிட்டி டிஎம்கேன்னு தேமுதிக நகரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது கூட்டணி அரசியலில் கூட்டணி இதில் வெற்றி பெறுறாங்க. அதிகாரம், பணபலம் எல்லாமே அவங்களுக்கு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கூட்டணி அரசியலில் பாஜக, தமாக இன்னும் மற்ற கட்சிகள் வரலாங்கிற லெவலில் அவர் இருக்கார். விஜயும் கூட்டணி அரசியல்னு சொல்கிறார். இந்த கூட்டணி அரசியலில் பாமக அதிமுக போயிட்டாங்கன்னா அவங்க அன்புமணி விஜய் ஆப்ஷன், எடப்பாடி ப்ரியாரிட்டிங்கிறாரு. எடப்பாடிக்கு கூட அன்புமணி போயிட்டாருன்னா கூட்டணி சார்பாக முதலமைச்சராக நிற்கக்கூடிய ஒரு வட தமிழகத்தில் எந்த கூட்டணி கட்சியும் வரலன்னா என்ன நிலைமைக்கு ஆளாவார் வட தமிழகத்தில்? விஜய் ப்ரோ, உங்ககிட்ட உங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட ஜால்ரா அடிக்கவனை நம்பாதீங்க ப்ரோ. சகாதேவ மாதிரி எந்த இடத்திலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய, உண்மையை நேர்மையாக பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமியை நம்புங்க ப்ரோ. ஆர்டி கருத்தை நம்புங்க ப்ரோ. நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டிக்குள்ளே களத்துக்குள்ளே வராமல் லெட்டர் பேடாக இருந்தீங்க. நான் தெளிவாக சொன்னேன்னா இல்லையா ப்ரோ? நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்குறதுக்கு எந்த எஃபர்ட்டும் இருக்காது.
அங்கே போலரைசேஷன் தான் வரும். திமுக உதயசூரிய 55% தாண்டி போயிடுவாங்க, 63 ரீச் ஆனாங்க. பாமக டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் 2 பேரையும் சேர்த்துக்குவோம் இன்னைக்கு. அவரை மேலே உங்களுக்கு என்ன இதான்னு கேட்குறாங்க. ஐயா தான் நான் பாப்புலர் ஆனேன், ஐயாவால் தான் எனக்கு ராஜ்யசபா மறுக்கப்பட்டது. அதுக்கு 2009லையும் 2019லையும் ஐயாவுக்கு அரசியல் ரீதியாக நம்ம மனிதநீக்கு மனிதன்னு அதை பண்ணிட்டோம். என்னாலும் ஐயாவுக்கு நன்றி கடன் பட்டவங்க அன்புமணியும் சேர்த்துக்குவோம். அவங்க ஏன்னா இவர் அண்ணாமலை கூட மாம்பழத்தை தூக்கிட்டு போனார்ல, அவரும் 25% தாண்டுவாங்க பாமகன்னு சொன்னேன். போலரைசேஷன் தான் நடந்தது. நீங்கள் உள்ளே வந்து அந்த போலரைசேஷனை உடச்சிருக்கணுமா இல்லையா? சீமான் போல்டு ஒன்னையோட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன். எண்ணி கொடு, அளந்து கொடு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்காக சொன்னார். எடப்பாடி அதை கூட சொல்ல முடியாமல் அன்னைக்கு போனவர் இன்னைக்கு வந்து பாமக கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னு வைங்க. விஜய் புரோக்கர் நிலைமை வட தமிழகத்தில் என்ன? எப்படியா நீங்கள் களத்துக்குள்ளே இறங்கிடுவீங்க? போலரைசேஷன் தான் நடக்கும். போலரைசேஷனை மீறி நின்ன சீமான் ஒரு கணிசமான வாக்கு எடுக்கலாம், அங்கே சாதிக்கலாம் ஓரளவு. போலரைசேஷனை கண்டு பின்னங்கால் படிப்பட ஓடுன நீங்கள் அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சிட்டு திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணின்னா விஜய் என்ன பண்ணுவார்? என்னங்க பண்ணுவார்? இதுதான் நீங்கள் கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்புழுதி கணிப்புன்னெல்லாம் காசு கொடுத்து 4 பேரை வச்சு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். 1 year வர்சஸ் பரையர் போலரைசேஷன் திமுக அணி வர்சஸ் அதிமுக அணி வந்துட்டுன்னா நீங்கள் என்டர் பண்ணவே முடியாத, கால் வைக்க முடியாத விஜய். அப்படி உங்களுக்கு சரியான அட்வைசர்ஸாக அந்த உங்கள் பணத்தை கோடிகளை கொட்டி கொடுத்தீங்களா அவங்க இருந்திருந்தாங்கன்னா அரசியலுக்கு நீங்கள் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே போலரைசேஷனை மீறி நின்றுக்கணும். உதயநிதி ஸ்டாலினை லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு டீல் பண்ணி அனுப்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட தோற்று போயிருக்கக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின்கிட்ட விஜய் தோற்று போயிருக்கக்கூடாது. கரெக்டாக களத்துக்குள்ளே வந்து நின்றுக்கணும் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு. சார், உங்களை இன்டரப்ட் பண்ணதுக்கு சாரி சார். அதாவது நீங்கள் அந்த காசு கொடுத்து விலைக்கு வாங்குறீங்கன்னு சொல்லும்போது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பேர் சொல்ல விரும்பலை. மிக சிறப்பாக எல்லாருக்கும் பிரபலமான ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப நியாயமான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருந்த ஒருத்தங்க வந்து இன்னைக்கு விஜய்க்கு சாதகமாக பேசுறது ரொம்ப அதாவது லிட்ரலாக ஸ்லோ மைக்ரேஷன் ஆகுது சார். கண் கூட பார்க்க முடியுது அந்த வீடியோவை. லிட்ரலாக எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக பேசல, உள்ளதை உள்ளபடி பேசுவார்கள் சொல்லும்போது இட் இஸ் கெட்டிங் ஸ்லோ மைக்ரேட் டு விஜய். விஜயை பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதானா? எல்லாத்தையும் அதாவது ஸ்லோவாக தே ஆர் பையிங் பீப்புள். அதை பற்றியெல்லாம் நான் யாருக்கு எனக்கு தெரியாமல் யாரை பற்றி நான் அந்த கமெண்ட் பண்ண விரும்பலை. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னது ஜான ஆரோக்கியசாமியை சொன்னேன். ஜான ஆரோக்கியசாமிக்கு அவர் தானே சார் விலைக்கு வாங்குறாரு எல்லாரையும். ஜான ஆரோக்கியசாமிக்கு மன வலிமை இல்லை, கோலத்தனமாக களத்துக்குள்ளே நிற்கல. சீமானுக்கு மன வலிமை இருந்து களத்துக்குள்ளே நின்னார். அப்போ மன வலிமை இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக போலரைசேஷன் எதிர்கொள்ள முடியாமல் கோலத்தனமாக இருந்தவங்க நிஜ அரசியல் பொது தேர்தல் வரும்போதும் அன்புமணி எடப்பாடி செட்டில் ஆயிட்டுன்னா விஜய்க்கு களம் இல்லை. வட தமிழகத்தில் விஜய்க்கு களம் இல்லை. இதுதான் யதார்த்த நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்போது விக்கிரவாண்டியில் நடந்த போலரைசேஷன் தான் வரும். அதைத்தான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஜான ஆரோக்கியசாமி கொடுத்த கோடிகள் வந்து ஒரு வேளையில் ஜனநாயகம் படத்துக்கான ப்ரொமோஷன் சொன்னால் ஓகே, ஹி டிட் த ஜாப். ஜனநாயகம் படத்துக்கு பல கோடிக்கு பெருமான பப்ளிசிட்டியை அது அடைஞ்சிட்டு. ஜான ஆரோக்கியசாமி கொடுத்த பைசாவை விட 5 மடத்துக்கான விளம்பரத்தை ஜனநாயகன் படத்துக்கு கொடுத்துட்டாப்புல. சிம்மாங்கிட்ட பேசும்போது கூட அது ஏதோ பாலகிருஷ்ணன் நடித்த படம், அது என்டர்டெயினாக இருக்கும்னே, படம் நல்லா ஜாலியாக தானே இருக்கும்னு பாசிட்டிவாக தான் என்கிட்ட சொன்னார் அந்த படத்தை பற்றி சீமான் கூட. அதுக்குன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே பலன் அடைஞ்சிட்டீங்க. அரசியலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே பின்னங்கால் படியில் ஓடுனதோட பலனை இப்படி ஒரு அணி அமைஞ்சுன்னா நீங்கள் களத்துக்குள்ளே வட தமிழகத்தில் இறங்க முடியாமலே ஆகும். இது களத்தில் இருந்து சொல்லி அடித்து ஜெயித்த ரவீந்திரன் துரைசாமிக்கு தான் இதை சொல்ல முடியும். தப்பாக களம் தெரியாமல் பேசுகிறவங்க யாருக்குமே இது தெரியாது. சும்மா ஏசி ரூமில் அங்கேருந்து வர்றவங்களுக்கு அது தெரியாது. களத்துக்குள்ளே இருந்து விஷயத்தை உணர்ந்தவனுக்கு தான் தெரிய முடியும். உண்மையிலே வட தமிழக அரசியல் போலரைசேஷன்னு அதிமுக பாமகன்னும் திமுக விசிக இன்னும் போலரைசேஷன் வந்துட்டுன்னா திமுக அணியில் தேமுதிக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. வந்துடுச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே விஜய் என்ட்ரு பண்ணவே முடியாது. அப்போ உங்கள் அரசியல் ஆலோசகர்கள் உங்களுக்குன்னு நீங்கள் அந்த கோடி கொடுத்தீங்கன்னா நஷ்டம். ஜனநாயகனை ப்ரொமோட்டர் பண்ண கொடுத்தீங்கன்னா 5 மடத்துக்கு அவங்க பப்ளிசிட்டி தேடி தந்தாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ 10 கோடி ஏதோ கொடுத்தா சொன்னாங்க. அது ஒர்த்து தான்.
சீமான் அவர்களோட பலம் பற்றி மூன்றாவது கட்சிக்கு நான் கேட்டேன் சார், அதோட இணை கேள்வி அப்படியே அவர்களோட லெவல் இப்போ எப்படி இருக்குது? சீமான் இது வந்து தென் மாவட்டத்தில் உள்ள 3 பிளேயர்ஸில் எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிட்டாருன்னு நான் கருதுறேன். அதாவது குறிப்பாக முக்குலத்தோர் சமுதாயத்தில் எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிட்டார். நான் தரவுகள் இல்லாமல் சொல்ல மாட்டேன், முட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு சொல்ல மாட்டேன், போலியா ஏசி ரூமுக்குலேருந்து ஃப்ராடு கருத்து கணிப்புகளெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். ஒரு டிவி கூட நீங்கள் கருத்து கணிப்பு வேண்டாங்க, அதெல்லாம் மோசடி ஆகிப்போச்சு, பக்கா ஃப்ராடு மோசடின்னு ஆகிப்போச்சு. பிரபல தொலைக்காட்சியிலே சீமானுக்கு 4% போட்டாங்க, 8.2% சீமான் வந்தார், மன்னிப்பு கூட கேட்கல அந்த தொலைக்காட்சி. நான் தெளிவாக சொல்லக்கூடியதெல்லாம் கரெக்டாக வருது. ஸ்டாலின் 48% வருவேன்னு நான் சொன்னேன், 47 வந்தார். 35 சீட்டு ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னேன், 39 அவர் ஜெயித்துட்டார். தென் மாவட்டத்தில் நாடார் தொகுதிகளில் எடப்பாடி டெபாசிட் இழப்பார். நாங்களே களத்தில் இறங்கி எங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு, ஜெயலலிதாவே நாங்கள் அடித்தவங்க, ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரி ஆட்சி, கந்தி வெட்டிக்காரன் ஆட்சின்னு 96 குற்றச்சாட்டை ஜெயலலிதா மேலே போட்டவங்க நாங்கள். 2006 சரத்குமார் நாடார் உணர்வுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதை நாடார்கள் புறக்கணிப்பார்கள்னு சொன்னவங்க நாங்கள். அப்போ சிவந்தி ஆயத்தன், வைகுண்டராஜன் அண்ணாச்சி, சரத்குமார் எல்லாத்தையும் மீறி எங்கள் கருத்துருவாக்கத்தை எங்களுக்கு வேண்டிய சிறிய சிறிய நாடார் அமைப்புகள் மூலமாக நாங்கள் 2006 செய்து காட்டினவங்க. இப்போ 3 தொகுதியிலையும் டெபாசிட் இழப்புன்னு சொல்லி அதை எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இழக்க வச்சவங்க. இப்போ நான் இந்த இடத்துக்குள்ளே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்னொரு தென் மாவட்டத்தில் அப்பர் சவுத்தில் மிக முக்கியமான ஒரு சமுதாயம், பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, நிறைய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய மந்திரிகள், மாநில நிர்வாகிகள், துணை முதல்வர், இரட்டை தலைமை, இதெல்லாம் இருந்த ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தோட மனப்போக்கை நான் ஆதாரத்தோடு நான் இந்த இடத்துக்குள்ளே இது பண்ணுறேன். பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, ரொம்ப குய்வைவா அரசியல் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி, பிற ஜாதிகளையும் சேர்த்து அரசியலை தெளிவாக பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, தென் மாவட்ட அரசியலில் 52 முதல் மிகவும் பலமான ஒரு கம்யூனிட்டியாட்டு இப்போ மிகப்பெரிய அளவில் பலமாட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியான முக்குலத்தோர் கம்யூனிட்டியோட அரசியல் உணர்வை தான் இந்த இடத்துக்குள்ளே பண்ணுறேன். ஆதாரமாக நான் வைக்கிறது திருப்போணம் கூட்டத்தில் என் தம்பி நாம் தமிழர் சீமான் வெளிப்படையாக பேசுகிறேன். தம்பி தான் அவர், நமக்கு அதில் என்ன இருக்குது, நம்ம நியாயத்தை தான் பேசுவோம். எல்லா இடத்துலையும் எதுனாலும் உண்மையின் துணை கொண்டு, தரவுகளின் துணை கொண்டு, ஆதாரத்தோடு எல்லாத்தையும் பேசுவோம். அவர் திருப்போணத்தில் அஜித்குமார் அந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக, அதாவது போலீஸ் டார்ச்சர் அட்ராசிட்டிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டத்தை போடுறாரு. அந்த கூட்டத்தில் மீண்டும் அந்த 30 நிமிஷம் கூட்டம்னு நினைக்கிறேன், எல்லாரும் அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்கள், அரசியல் விமர்சனம் எடுத்து பாருங்கள். கிணற்று தவளையாட்டு தப்பான இதுகளை பேசி ஏமாந்துடாதீங்க, போலி கருத்து கணிப்புகளை போட்டு உன் கிரெடிபிலிட்டி இழந்துடாதீங்க. இது என் தம்பி ஒருத்தனுக்கு தான் சொல்கிறேன். போலி கருத்துக்களை போட்டு உன் கிரெடிபிலிட்டி இழந்துடாதப்பா, அப்புறம் அதை நீ ரெக்கவர் பண்ண முடியாது. உன் நன்மைக்காக, உன் நலனுக்காக, உன் மேலோட பாசத்தில் மோடி மேலே உனக்கு என்ன பற்றுதல் உண்டோ அதே பற்றி எனக்கு உள்ளவன், என்ன மாதிரி மோடி மேலே பற்றுதல் உள்ளவன்கிற நானும் உனக்கு நான் சொல்கிறேன். போலி கருப்பு கணிதத்தை போட்டு நீ ஏமாந்துடாத, களத்தை பாரு, நடந்த விஷயத்தை பாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. அந்த கூட்டத்தை சீமான் பேச ஆரம்பிக்கிறார். திமுக அரசுக்கு எதிரான கூட்டம், தடை மீறி பேசணுள்ள கூட்டம், 1 hour கூட்டம் போட்டுக்குன்னு அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ணாத சீமானுக்கு செல்வாக்கு யாரும். அவர் அவங்க அம்மா மூலமாக ஒரு 5 லட்ச ரூபா அந்த இறந்த அந்த பையனோட அம்மாவுக்கு கொடுத்துக்கிட்டு, அந்த இறந்த பையனுக்கு அம்மா, தம்பி எனக்கு நீதி தாம்பா வேணும்னு சொல்லும்போது அவங்க குரலாட்டு வந்து மேடையில் ஒலிக்கிறாரு. ஒலிக்கும்போது பல விஷயங்கள் அவர் பேசும்போது பசுமலையா முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுகிறாரு, வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி பேசுகிறாரு, மருது சோதரர்கள் மருதுரோவில் பேசுகிறாரு. இதில் மருதுரோர்கள், மருது பாண்டியர் நம்மளோட ஃபேவரேட் ஹீரோஸ். சின்ன வயசில் நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு மருது பாண்டியர்கள் தான் என்னோட ஃபேவரேட் ஹீரோஸ் எல்லாம் பேசுகிறார். இதில் தேவரை பேசும்போது, வேலு நாச்சியாரை பேசும்போது, மருது பாண்டியரில் பேசும்போது கைத்தட்டு எகிருது. நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், நான் பார்த்தது பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ வந்த கூட்டத்தோட தன்மை என்னன்னு உங்களுக்கு புரியுது. திருப்போணத்தில் வந்த கூட்டத்தோட தன்மை என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்படியே அந்த கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கிற சீமான் கோடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவர்களுடைய கேம்ப் ஆஃபீஸ், அங்கே எப்படி 1 hour கரண்ட் போகும்னு ஒரு ஆணித்தரமான கேள்வியை கேட்குறாரு. அப்படியே அந்த கொடநாடு கொலையை விளக்கிட்டு வந்துக்கிட்டு, ஸ்டாலின் குற்றவாளிகளை தப்ப விடலாம், பிரபாகரன் மகன் உங்கள் பிள்ளை சீமான் குற்றவாளிகளை தப்ப விட மாட்டான், கொடநாடு கொலையாளிகளுக்கு தண்டனையை பெற்றே கொடுப்பான்னு நான் விட மாட்டேன்னு பேசுகிறாரு. கூட்டம் ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுது. பாருங்கய்யா வீடியோவை.
அரசியல் விமர்சகர்களே பாருங்க, பத்திரிகையாளர்களே பாருங்க, ஹிந்து கார்ட்டூனிஸ்டே பாருங்க, தினத்தந்தி நடத்துறவங்களே பாருங்க, தினமலரை நடத்துறவங்களே பாருங்க. ரவீந்திரன் துரைசாமி தரவுகள் இல்லாமல் தான் அப்சர்வ் பண்ணாத ஒன்றை எங்கேயும் பேசிட்டு போக மாட்டான். அவனுக்கு அவன் கிரெடிபிலிட்டி முக்கியம். அதனால தான் 48% ஸ்டாலின் வருவாங்க இடத்துல 47% 2024 ஸ்டாலின் வந்தார். அடுத்தபடியாக தூத்துக்குடி துப்பாக்கி சூட விவரிக்காரு, அதுலேயும் அடிக்கிறாரு. இந்த 2 இடமும் முக்குலத்தோர் கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிராக சீமான் பேசுகிறாருன்னு சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் கைத்தட்டினது. முக்குலத்தோர் கம்யூனிட்டி எடப்பாடியை நான் விடமாட்டேன்னு, ஸ்டாலின் விட்டாலும் நான் விடமாட்டேன்னு சொன்னக்கூடிய இடத்துல சீமானுக்கு முக்குலத்தோர் கம்யூனிட்டி கைத்தட்டினது. இதை நான் அப்சர்வ் பண்ணேன். நான் பண்ணது சரியா இல்லையான்னா நீங்களும் அந்த 30 நிமிஷம் அந்த வீடியோ போட்டு பாருங்க, உண்மை நிலைமை தெரியும். இதுதான் தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர்களின் மனநிலை. இதுதான் அண்ணாமலை உருவாக்குனது. அண்ணாமலை தெளிவாக உருவாக்குனார். எப்படி உருவாக்குனாருன்னா, 2024 ஆண்டு மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் கட்சி 24க்கு மேலே டிடிவி தினகரன் கையிலையும் ஓபிஎஸ் கையிலையும் போயிருந்தார். அதாவது முக்குலத்தோர் கையில் வந்துடும் அவர் சொன்னார் எடப்பாடிக்கு எதிராக. எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன். அதை படித்தவர், அம்பேத்கரை படித்தவர், நானும் அதை படித்தவங்கனால தான் என்னோட பேச்சு சில விஷயங்களெல்லாம் பார்த்தா தெரியும். பிஜேபி முகம்னா அது பொன்னாரோ தமிழிசையும் இல்லை, அண்ணாமலை தான்பேன். அந்த இடத்துல தான் அண்ணாமலை எடப்பாடி அடித்து பன்னீரையும் டிடிவியும் தூக்குறாரு. இதுதான் அரசியல், இதுதான் நுணுக்கமான அரசியல். ஜாதி சங்கங்க பேசுகிற அரசியல் வேற, உண்மையான நுணுக்கமான அரசியல் வேற. அந்த இடத்துக்குள்ள அவர் தன்னோட அறிவாற்றலாலும் நுட்பமான அரசியல் அணுகுமுறையாலும் டக்குன்னு விஷயங்களை கிராஃப்ட் பண்ணி ட்ரெடிஷ்னல் அரசியலில் இருந்தவங்களையும் தாண்டி அரசியலை பண்ணக்கூடிய ஒரு பெரிய அபார சக்தியாலையும் தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் எடப்பாடியை டெபாசிட் இழக்க வைக்கிறாரு. ஒரு மகாலட்சுமின்னு ஒரு சகோதரி, சௌராஷ்டிரா கம்யூனிட்டி தவிர மதுரைக்குள்ள பாஜகவுக்கு என்ன உண்டு? அங்கே பாஜக கொள்கையில் உறுதியான ப்ரொஃபஸர் சீனிவாசன் 2வது வராரு, அதிமுக 3வது தள்ளுறாருன்னா முக்குலத்தோர் கம்யூனிட்டி ஓபிஎஸ் நீக்கினால உள்ள அந்த செல்வாக்கு இதெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக 2024 போகுது. அது என்ன பார்லிமெண்ட் அசம்பிளிக்குள்ள வித்தியாசமா? அப்படின்னா நீங்கள் எப்படி 10.5 கொடுத்து சேலத்தில் 38% எடுத்தீங்க, இன்னைக்கு விழுப்புரத்தில் சிவி சண்முகம் ஆர்கனைஸ் பண்ணி நல்ல கூட்டம் வருத, பெண்கள் இளைஞர்கள்னால நல்ல கூட்டத்தை சிவி சண்முகம் நம்ம அவர் ஆர்கனைஸ் பண்ணி காட்டிட்டார, பெஸ்ட் ஆர்கனைசர். அதை நம்ம ஏன் மறுத்துட்டு இது பண்ண போகிறோம்? அங்கே வந்தது அண்ணாமலைக்கு அதிரடியில் முக்குலத்தோரை எதிராக திருப்பிட்டார். காரணம் சசிகலா மேட்டர், தினகரன் மேட்டர், டாப் ஆஃப் தி ஆல் ஓபிஎஸ் மேட்டர். ஓபிஎஸ் தான் வாலாட்டுங்க இடைய மாட்டிருந்து தாக்கு பிடிச்சாரு. அவரையும் நீக்கணும் போது 13% ஓட்டு போயிட்டு, அது ஜென்ரல் காஸ்டெல்லாம் சேர்த்து முக்குலத்தோர் தெளிவாக போயிட்டாங்க. அந்த உணர்வு நீர் பூத்த நெருப்பாக இருந்த அந்த முக்குலத்தோர் உணர்வை ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு ஸ்டாலின் தப்ப விடலாம். நான் கொடநாடு கொலையாளிகளையும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நடத்தினவங்களையும் அந்த சார் எந்த சார் விடமாட்டேன்னு சொல்லும்போது முக்குலத்தோர் கூட்டம் சீமானை கண்டு ஆர்ப்பரிக்குதுன்னா எடப்பாடியை அவங்க மன்னிக்க தயாரில்லை, எடப்பாடியை ஏற்றுக்கிட தயாரில்லை. இதுதான் தென் மாவட்டத்தின் நிலைமை. இதில் கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய மோடி மீது பற்றுதல் கொண்ட என்னுடைய சகோதரர்கள், உங்கள் கிரெடிபிலிட்டி இழந்துடாதீங்கப்பா. இதுதான் ட்ரெண்டு இப்படி தான் போயிட்டு இருக்குது. நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். அந்த வீடியோ பாட்டு காட்டாலே முக்குலத்தோர் இளைஞர்களோட உணர்வு அந்த இடத்துக்குள்ளே தெரியும். எடப்பாடி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்த நிலைமை. எடப்பாடிக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதை நான் அப்சர்வ் பண்ணி சீமானுக்கு இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக முக்குலத்தோர் ஓட்டு சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் அசஸ் பண்ணி சொல்கிறேன். தென் மாவட்ட நிலைமை அதுதான். ஸ்டாலின் சிஎம்மா, சீமான் சிஎம்மா, எடப்பாடி சிஎம்மான்னா அவன் ஸ்டாலின் அதிகாரமும் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் நயனார் பாஜக தலைவராக வந்ததும் திருச்சி சிவாவை போஸ்ட்டுக்குள்ளே ஒன்று டக்குனி போடுறாரு. ஷார்ப்பாக தான் பண்ணுறாரு. ஸ்டாலினுக்கு முதல் இடமும் 2வது இடம் சீமானுக்கும் முக்குலத்தோர் ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது. முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடியை விட சீமானுக்கு இந்த தடவை அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. கழிஞ்ச தடவை முக்குலத்தோர் ஓட்டை சீமான் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனால் அண்ணாமலையோட அதிரடி அரசியலில் அவருக்கு முக்குலத்தோர் ஓட்டு ஓரளவு 2024 பன்னீர் டிடிவி அதையும் தாண்டி அண்ணாமலையோட அதிரடி அரசியல், எடப்பாடிக்கு எதிரான அண்ணாமலையோட அதிரடி அரசியல். இன்னும் முக்குலத்தோர் ஒரு ப்ரோசியஸ் கம்யூனிட்டினால அண்ணாமலைக்கு அதிரடி அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு சீமானுக்கு அதிரடியாக பிரபாகர மகன் தான் இதை கேட்பான்னு சொல்லும்போது அவன் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான். இதுதான் தென் மாவட்டத்தோட நிலைமை. மதுரை டு திருநெல்வேலி வர முக்குலத்தோர் கம்யூனிட்டியோட மனநிலை இதுதான். இதை இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு உங்கள் போலி கருத்து கணிப்புகளை அப்புறம் போடுங்க.
உங்கள் நாளைக்கு உங்கள் பொழப்பு நாறிடக்கூடாது, நாளைக்கு உங்களை வியூவர்ஸ் உங்கள் கிரெடிபிலிட்டியை பார்க்கணும். இது இந்த இவங்க மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே அந்த 30 நிமிஷம் வீடியோவை பாருங்கள். முக்குளத்தூர் சமூக உணர்வு எப்படி இருக்குங்கிற பாருங்கள். நான் சொல்கிறது 100% உண்மைங்கிறது அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே உணர்வீங்க. அதிரடியாக நீங்களும் பல்வேறு கருத்துக்களை தற்போது தெரிவித்து உணர்வுபூர்வமான உண்மையான கருத்துக்களை தெரிவித்தமைக்கு டைம்ஸ் ஆஃப் ரிவ்யூ சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றிகள் சார். மீண்டும் அடுத்த தொகுதியில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி நவீன். வணக்கம் நவீன்.